ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். போட் நெக் ப்ளஸ் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஓவல் ட்ராப்பு, கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பட்டன்ஸ் எப்படி வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் வந்து என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா 36 சைஸ் ப்ளவுஸ், சரிங்களா. இப்போது ஷோல்டர் பார்த்திங்க, ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 8 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே தையலுக்காக ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ளவுஸினுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தா 15 இன்ச்சு சரியான அளவு, ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே தையலுக்காக ஆம்கோல் லென்த் அப்படிங்கிறது மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கம் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். லென்த்து மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆம்கோல் ரவுண்டு சரியாக இருக்குது அப்படின்னா அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பத்தலை கம்மியாக இருக்குது அப்படின்னா 7 இன்ச்சாக கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் செக் பண்ணுறேன். 7.25 இன்ச் வருது, எனக்கு போதுமானது. உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா ஆம்கோல் லென்த்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு, பேக் நெக் வந்து மார்க் பண்ணுறோம். 3 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் 3 இன்ச்சில் மார்க் பண்ணால் தான் கீழ்ப்பக்கம் ட்ராப்புக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். நெக் விட்த்து 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு 5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச் இந்த சைடில் வச்சுட்டு ஒரு கிராஸ் வைஸாக ஒரு லைன், அதே போல் இந்த சைட்லேயும். அப்போ தான் நம்ம போட் நெக் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும், சரிங்களா. நம்ம அப்படியேவும் ட்ரா பண்ணலாம், பட் அதை விட இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு போட் வந்து அப்படியே கிடைக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், சரிங்களா. இது போல் கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிங்கன்னா அந்த லைனை வந்து பாயிண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிங்கன்னா போட் நெக் ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கும். இதிலேருந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா. சென்டர்லேருந்து 1 இன்ச். நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கமாக 5 இன்ச், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 7 இன்ச் மார்க் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் மார்க் பண்ணலாம், பட் உள்பக்கம் இருக்கக்கூடிய இன்னர் வந்து வெளில தெரிகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போது சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அகலம் சென்டரில் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுகளை மட்டும்தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம், சரிங்களா. சென்டர்லேருந்து 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சு, அதில் சென்டரில் அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச், ஓகேங்களா. இப்போ 1/4 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிவிட்டேன். இதை தான் கட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம மெயின் கிளாத்தில் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் அந்த 5 இன்ச் மார்க் பண்ண பார்த்திங்களா, அதுக்கு மேல் பக்கம் வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கும் கீழே கரெக்டாக 1 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பால்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இல்லை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வேணும்னாலும் நம்ம நெருக்கமாக மார்க் பண்ணிக்கலாம், அல்லது அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் மார்க் பண்ணிக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ். இப்போ லைனிங்கை வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம் மெயின் கிளாத்தில். இப்போ மார்க் பண்ண எடுத்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அந்த ஓவல் ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்மளுடைய தையல் வரணும். மெயின் கிளாத்தில் தையல் அது வரைக்கும் வரணும், ஓகேங்களா. இப்போ பால்ஸ் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா பால்ஸ் வந்து அந்த சைடு இருக்கணும், ஃபுட் வந்து இந்த சைடு இருக்கணும். அப்போ தான் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இல்லைன்னா பால்ஸும் அவங்க டபுள் ஃபுட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுதே கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணணும். அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுற பகுதி பார்த்திங்கன்னா லைட்டாக சுருங்க ஆரம்பிக்கும். அடுத்த பீஸை வந்து ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம டிசைன் ஸ்டிச் பண்ண பகுதி சுருங்கியும் மேல் பகுதி வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகியும் இருக்கும். அதாவது அது நார்மலாக இருக்கும், அந்த பகுதி சுருங்கி இருக்கும்னு வைங்களேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தையல் போடுங்க. 2 கிளாத்தையும் சேமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இப்போ அதே ஃபுட்லேயே அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கிறோம். மேல் பக்கம் கிராஸாக வந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் வர 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போட்டுக்கிறோம். இந்த ஜாயிண்டிங் வெளியில் தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நம்ம மேல் பக்கம் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணுறோம் பார்த்திங்களா, அதனால அந்த இடத்துல வந்து கவர் ஆயிரும். ஸோ அந்த தையல் வந்து வெளியில் தெரியாது. இப்போ பாருங்கள், அந்த சுருக்கங்கள் இருக்குது, பட் ஆனால் இந்த சுருக்கங்கள் வெளியில் தெரியாத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ பட்டன்ஸ் மட்டும் நீட்டாக வெளியில் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்கில் நம்ம வந்து சென்டரில் ட்ராப் வந்து ஸ்டிச் பண்ணணும். 1 இன்ச் கேப் விட்டுருக்கோம் ஆல்ரெடி. இந்த இடத்துல மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணோம். பட் நம்ம கேன்வாஸ் வச்சுக்கலாம், அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போது மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கம்
எக்ஸ்ட்ரா 2 சைடும் கிளாத் விட்டுட்டு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இதில் 1/4 இன்ச் அகலம் மார்க் பண்ணிக்கிறோம். அதில் எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே போல தான், சரிங்களா? இப்போது ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது ஃப்ரீ ஹேண்டாகவும் நீங்கள் ட்ரா பண்ணலாம், நம்மளோட சாய்ஸ். இப்போ இந்த மார்க் பண்ண பகுதி அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஓப்பன் வந்துடும், சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடணும். லைனிங்கோட சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பீஸ் பார்த்திங்கன்னா லைனிங்கில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ மெயின் கிளாத் வந்து வெளியில் எடுத்துடலாம். லைனிங்கில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் கீழே தள்ளி தான் நான் வந்து அந்த இடத்துல பின் பண்ணியிருக்கேன். அதே போல் கேன்வாஸோட உள்பக்கத்திலே வந்து தையல் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேன்வாஸுடைய அவுட் சைட்லேயும் வந்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லை கேன்வாஸ் வந்து இதில் அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது லைனிங்கில் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே தான். நான் வந்து தையல் போட்டுக்கிட்டேன். இப்போது மெயின் கிளாத்தை வந்து எடுத்துக்கிறோம். மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கமும் லைனிங் கிளாத்தினுடைய நல்ல பக்கமும் சேமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்டர் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் சென்டர் முன்ன பின்ன வந்துடக்கூடாது, டிசைன்ஸ் வந்து சென்டர் மாறிடும். அதே போல் முன்பக்கம் அதாவது மேலும் கீழும் அதிகமாகிடக்கூடாது, சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அளவுகள் மார்க் பண்ணுறப்பவே லைனிங் வச்சு தான் அளவுகள் வந்து மார்க் பண்ணோம். ஸோ கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீல வாக்குலையும் அகல வாக்குலையும் லைனிங் மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் சென்டர் சரியாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேன்வாஸில் தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் ஓரில் பேக் ஸ்டிச் போட்டுக்கிறது பெட்டர். சிங்கிள் தையலும் போடலாம், அல்லது நீங்கள் டபுள் தையலும் போட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து கட் பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ஹோல் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோல் வழியாக சிசர் விட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். கார்னர் வரைக்கும் கட் பண்ணுங்கள். பட் அந்த இடத்துல தையலில் சிசர் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போது லைனிங் ஃபுல்லாக இந்த ஹோல் வழியாக உள்பக்கமாக டேர்ன் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா கிளாத்தையும் எடுத்து உள்பக்கமாக அந்த மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். இப்படி எடுத்து விட்டு நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஹோல் வந்து நீட்டாக இருக்கும். லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சென்டரும் மாறாமல் கீழ்ப்பக்கம் பார்த்துக்கோங்க. மேல் பக்கமும் அதே போல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல தையல் வந்து போட்டுக்கலாம். ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சின்ன தையல் போட்டுக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. பட் இந்த இடத்துல சிங்கிள் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு டிசைன்ஸ், சரிங்களா? இப்போது நெக் பகுதியை நம்ம வந்து தையல் போடணும். அதுக்கு முன்னாடி நெக் பகுதியிலேருந்து லைனிங் ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போடணும். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக் பகுதியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
லைனிங்கோட எட்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே சமயத்தில் மெயின் கிளாத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பின் போட்டுட்டு நீங்கள் தையல் போடும் பொழுது இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் தையல் போடலாம். அதே போல் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஏன்னா பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மெயின் கிளாத்தில் சுருக்கங்கள் வராது. ஸோ பின் போடுறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டான ஐடியா. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சிங்கிள் ஃபுட்டு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. அந்த பால்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சிங்கிள் ஃபுட்டில் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போது கார்னர் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை இது போல் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர், ஆம்கோல், சைடு அனைத்துலேயுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஹர்கட் இருக்கக்கூடிய இடத்துல ஹர்கட் கொடுத்துக்கோங்க. பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா 1.5 இன்ச்சில், அந்த மார்க்கிங்கோட இது போல் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். அதே சமயம் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ப்ளீட் 2 ப்ளீட் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எப்போவுமே கீழ்ப்பக்கம் லாங் சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் உயரம் அதிகமாக இருக்கும், வளைவாக தான் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் சரிங்களா. வெளிப்பகுதியில் அந்த ப்ளீட்ஸ் மடிப்பு தெரியாது, உள்பகுதியில் தெரியுது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 4 இன்ச் உயரம் வரை 1/2 இன்ச் கிராஸ் லைனில் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது 2 சைட்லேயுமே வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேக் ரெடி பண்ணிட்டோம். நெக் பகுதி மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக் பகுதிக்கு பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸ், நார்மல் லைனிங் ப்ளவுஸில் வந்து கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை 2-3 டைப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு டைப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம். தேவையான கிளாத் எடுத்துகிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். கிராஸ் பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரைட் சைடு நல்ல பக்கத்தில் கிராஸ் பீஸை வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் நம்ம ப்ளவுஸினுடைய ரைட் சைடும் நல்ல பக்கமும் சேமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். வச்சாதான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இது போல் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ உள்பக்கமாக அந்த மாதிரி டேர்ன் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 1/4 இன்ச் இருக்கும் சரிங்களா. அந்த 1/4 இன்ச்சை கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு டபுள் தையல் வேணும்னா 1/2 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் தையல் போதும் அப்படிங்கிறனால 1/4 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். மடிப்பு பகுதி, அதாவது அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வந்து ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து தையல் போட்டுருங்க. இப்போ உள்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை மட்டும் கட் பண்ணுறோம். சிசர் வந்து நம்ம மெயின் ப்ளவுஸில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கார்னர் பட்டது அப்படின்னா கட் பண்ணி விட்டுறோம். இப்போ ஃபோல்டு பண்ணுறோம். சிங்கிள் தையல் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ மேல் பக்கம் கரெக்டாக மெயின் கிளாத் மட்டும் நம்மளுக்கு தெரியும். உள்பக்கம் பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் மட்டுமே இருக்கும். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணிடுறோம். போட் நெக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓவல் ஷேப் ரெடி பண்ணிட்டோம். அதே போல் கீழ்ப்பக்கம் பட்டன்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பேக் டாட் பிடிச்சி கீழ்ப்பக்கம் ஃபோல்டு பண்ணி நம்ம ப்ளவுஸினுடைய பேக் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பதிவு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ விருப்பம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.